மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு இம்பார்ட்டண்டான டாபிக்ஸில் கரண்ட் அஃபேர்ஸாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் 100 hours ஆஃப் கிளாஸ் கம்ப்ளீட் மெட்டீரியல் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ் டெஸ்ட். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலே தெரிய நம்பர் ஃபோன் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. நியூஸுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், இந்தியா அண்ட் யூரோப்பியன் யூனியன் சீல் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ், ஃபைனலைஸ் 2-decade long free trade agreement FTA. ஓகேவா, மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ். அப்போ நேற்று நியூஸ்ல பார்த்தோம், யூரோப்பியன் யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் ஆல்மோஸ்ட் சைன் ஆயிடுச்சு, அபிஷியல் டிக்ளரேஷன் வரணும்னு சொல்லி. ஸோ அந்த ப்ராசஸ்ல இப்ப அபிஷியல் டிக்ளரேஷன் வந்தாச்சு. வந்ததுல மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ட்ரேட் டீல் தான் இது. ஃப்ரீ ட்ரேடையும் தாண்டி காம்ப்ரிஹென்சிவ்னு சொன்னோம். ஏன் காம்ப்ரிஹென்சிவ்னா, ஜிஐ சேஃப்கார்டு, ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷனோட சேஃப்கார்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொடெக்ஷன் எல்லா விதத்திலையும் சரியா வர்றது தான் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் வித் யூரோப்பியன் யூனியன். ஓகேவா. ஸோ அப்ப அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ள இன் ஸ்பெசிபிக் என்னென்ன கிரைட்டீரியா இருக்கு, யாரு பெனிஃபிஷியரி ஆக போறா, யார் அஃபெக்ட் ஆக போறா அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். First, European Union's commitment eliminates tariff on 99.5% of India's export by value. நல்லா புரிஞ்சுக்கணும், ரெண்டு விதமா பார்க்கணும். ஃபர்ஸ்ட், இந்தியா டு யூரோப்பியன் யூனியன். இங்க இருந்து இந்தியாவில இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட் ஆகுறதுல வேல்யூ நல்லா பார்க்கணும். வேல்யூ 99.5%க்கான வேல்யூக்கு இருக்கிற கூட்ஸுக்கு டாரிஃப் ஃப்ரீ, டாரிஃப் எலிமினேட். ஓகேவா. அப்ப டாரிஃப் ஃப்ரீ அப்படின்னா ரெண்டு விதமா இருக்கணும். டாரிஃப் ஃப்ரீ, ஒன் கம்ப்ளீட் அட்ஜஸ்டட். அப்படின்னா 100% டாரிஃப் ஃப்ரீயா இருக்கலாம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ், ஒரு சில ப்ராடக்ட் டாரிஃப் ஒரு சின்ன பர்சன்டேஜ் இருக்கலாம். ஓகேவா. சோ இந்தியால இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற டோட்டல் ப்ராடக்ட்ஸ்ல வேல்யூ கன்சர்ன்ல 99.5% ஆஃப் த வேல்யூ கூட்ஸுக்கு டாரிஃப் ஃப்ரீ. ஓகேவா, நல்லா நோட் பண்ணிக்கணும். அதே போல இந்த 99.5%ல 90.7% இந்த பர்சன்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த பர்சன்டேஜ் அளவுக்கான ப்ராடக்ட்ஸுக்கு the day 1 ஃபர்ஸ்ட் டேவ்ல அந்த டாரிஃப் ஃப்ரீ, டே 1ல டாரிஃப் ஃப்ரீ. ஓகேவா. பேலன்ஸ் இருக்கிற 9 to 8% இருக்கு இல்லையா, ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா we will give டாரிஃப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த கமிட்மெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு. ரெசிப்ரோக்கலா இந்தியா யூரோப்பியன் யூனியன்ல இருந்து ரெசிப்ரோக்கலா பார்க்கணும். யூரோப்பியன் யூனியன் டு இந்தியா. இங்க வர்ற ப்ராடக்ட்ஸ்ல 97.5% டாரிஃப் ஃப்ரீ. இந்தியாவில இருந்து யூரோப்பியன் யூனியன்ல இருந்து இந்தியாவுக்கு வர்ற ப்ராடக்ட்ல 97%. ஆனா நம்ம இந்தியாவில இருந்து யூரோப்பியன் போற வரல 99%. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 97%ல ஒன்லி 49.6% இவ்வளவு ப்ராடக்ட்ஸ்க்கு தான் டே 1 டாரிஃப் ஃப்ரீ. பேலன்ஸ் இருக்கிற பர்சன்டேஜ் உள்ள ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் we will give டாரிஃப் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி இந்த ட்ரேட் டீல்ல அக்செப்ட் பண்ணிருக்காங்க. புரிஞ்சுக்கணும். அப்ப ஓவராலா பெனிஃபிட்ஸ் பார்க்கக்குள்ள இந்தியாவுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. ஓகேவா. ப்ரொடெக்டட் செக்டார்ஸ், சென்சிட்டிவ் செக்டார்ஸ். இப்போ இந்தியன் எக்கானமில ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ். யூரோப்பியன் எக்கானமில ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ். பிகாஸ் அந்த ப்ராடக்ட்ல அந்த ப்ராடக்ட்ல நம்ம டாரிஃப் சேஞ்சஸ் பண்ணா வெளியில இருந்து எக்ஸ்போர்ட் ஆகி இந்தியாவுக்குள்ள வர்ற ப்ராடக்ட் ரொம்ப சீப்பா கிடைச்சதுன்னா ஓன் டொமஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட் வில் பி அஃபெக்டட். ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் ப்ராடக்ட்ஸா இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெய்ரி இந்த ரெண்டு செக்டார்ஸுக்கும் இந்த டாரிஃப்குள்ள வர மாட்டாங்க. அண்ட் தென் யூரோப்பியன் யூனியன்ல பீஃப், சுகர், ரைஸ் அண்ட் பவுல்ட்ரி இதெல்லாம் வர மாட்டாங்க. ஓகேவா. சோ போத் எக்கானமிஸ் ட்ரைங் டு சேஃப்கார்ட் தேர் ஓன் டொமஸ்டிக் மார்க்கெட் அண்ட் டொமஸ்டிக் பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் தான்
வெளியில இருந்து வர்ற இந்த ட்ரேட்ல ஓரளவுக்கு கன்செஷன் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் கணக்கெல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் போலாம். ட்ரேட் பை டாரிஃப் வேல்யூ. இப்ப சொன்னா இல்லையா, monetary trade value measures the monetary worth of goods whilst tariff line conducts the product category. ரெண்டு விதம் இருக்கு. ட்ரேட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொன்ன இல்லையா, ட்ரேட் வேல்யூ அப்படிங்கிறது ஒட்டுமொத்த வேல்யூ ப்ராடக்ட்ஸை கணக்கு பண்ணாம, ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அந்த 100 ப்ராடக்ட்ஸோட வேல்யூவை 100க்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது தான் இந்த டாரிஃப் வேல்யூ. ஆனா ப்ராடக்ட் லைன்ல கணக்கு பண்ணி எடுக்கிறது இந்த டாரிஃப் லைன்ஸ். ஓகேவா? இந்தியா வந்து 49.6% தான் டியூட்டி ஃப்ரீ டாரிஃப் லைன்ஸ் நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கோம். வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ். ஸோ இந்த டாரிஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல அதிகப்படியா பெனிஃபிட் ஆக போறது இப்போ இந்தியாவில இருந்து யூரோப்பியன் யூனியனுக்கு மேஜரா எக்ஸ்போர்ட் ஆக போறது நமக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட் வந்து யூஎஸ். ஆனா யூஎஸ் நமக்கு டாரிஃப் 150% லெவி பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளோட எக்ஸ்போர்ட் அங்க போக முடியல. இப்போ அதுக்கு அல்டர்னேட்டா வி ஆர் கோயிங் டு எக்ஸ்போர்ட் அவர் ப்ராடக்ட் டு யூரோப்பியன் யூனியன். ஓகேவா? அப்படிப்பட்ட எக்ஸ்போர்ட் இங்க இருந்து என்னென்ன பெருசா போக போகுது அப்படின்னா டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட்ஸ், லெதர், ஃபுட்வேர், ஜிம்ஸ், ஜுவல்லரி, மெரைன் ப்ராடக்ட்ஸ், பார்மாசிட்டிகல்ஸ், ஐடி அண்ட் பிசினஸ் சர்வீசஸ். இந்த ஐடி அண்ட் பிசினஸ் சர்வீஸுக்குள்ள சர்வீஸ் செக்டார்ஸ் கீழே வரும். ஸோ ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாரும் லேபர். இதுக்கு முன்னாடி விசா கிடைக்கிறது யூரோப்பியன் யூனியனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறம் விசா வந்து ரொம்ப ஈஸியா கிடைக்கும். ஓகேவா? இவங்க எல்லாம் பெனிஃபிட் செக்டார்ஸ். அதே போல affectors, that is pressurized sectors கொஞ்சம் இருக்கும். because some of the products from European Union is going to come into India's market. ஓகேவா? அப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட் பிளேயர்ஸுக்குள்ள ஒரு காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக போகுது பிகாஸ் ஆஃப் யூரோப்பியன் யூனியன் கூட்ஸ். அப்படிப்பட்ட கூட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் லக்ஸுரி ஆட்டோமொபைல்ஸ். எல்லாம் புரிஞ்சுங்க, லக்ஸுரி ஆட்டோமொபைல்ஸ், ரோல்ஸ் ராய்ஸ், பென்ஸ், இந்த மாதிரி. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் வந்து ஒரு 1 crore அப்படின்னா 100% டாக்ஸ் கட்டுவோம். 100% டாரிஃப் போட்டு 2 crores தான் இங்க வரும். ஆனா இப்போ 10% டாரிஃப் தான். அப்படின்னா 1 crore and 10 lakhs தான் இப்போ பிரைஸா இருக்குது. ஸோ அதிகப்படியா லக்ஸுரி காசு வந்து நம்ம இந்தியன்ஸ் வாங்கிடுவாங்க, யூரோப்பியன் மேட் லக்ஸுரி காசு. ஓகேவா? அப்ப டொமஸ்டிக் பிளேயரா இருக்க மஹிந்திரா, டாடா இவங்க எல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆவாங்க. சரியா? வைன்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ். ஸோ பிரான்ஸ் தான் வந்து வைன்ஸ் அதெல்லாம் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றது. பிரான்ஸ் ஒன் ஆஃப் த யூரோப்பியன் யூனியன் மெம்பரா இருக்கிற பட்சத்துல அவங்க அங்கிருந்து பிரான்ஸ்ல இருந்து அதிகப்படியா வைன்ஸ், ஆல்கஹால், ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ லோக்கல் ஆல்கஹாலிக் பிவரேஜஸ் மார்க்கெட் அது வந்து ரொம்ப பாதிக்கப்படும். டொமஸ்டிக் பிளேயர்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. கேபிட்டல் கூட்ஸ் அண்ட் மெஷினரிஸ். ஸோ மெஷினரிஸ் அங்கேருந்து இம்போர்ட் பண்ற இப்போ ஒரு எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ஒரு லேத் மிஷின் கொடுத்தா அந்த செக்டார் ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி நல்லா ரன் ஆயிடும். அப்ப அந்த லேத் மிஷின் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கேபிட்டல் கூட். அப்போ அந்த கேபிட்டல் கூட்டை ப்ரொடியூஸ் பண்றது யூரோப்பியன் யூனியன்ல இருந்து அதிகப்படியா இங்க இம்போர்ட் ஆக போகுது. அப்போ லோக்கல் ப்ரொடியூசர் வில் பி அஃபெக்டட். ஓகேவா? செலக்ட் எம்எஸ்எம்இ, இவங்க எல்லாம் ப்ரெஷரைஸ் செக்டர்ஸ். ஓகேவா? சோ இப்போ ஆக்சுவல் இந்த டேட்ல இப்ப வந்த கரண்ட் அஃபேர்ஸ் படி இப்படி டிரான்சாக்சன் நடக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. ஆனா இன்னும் ஒரு குரூஷியல் ஃபேஸ் மிச்சம் பேலன்ஸ் இருக்கு. பிகாஸ் யூரோப்பியன் யூனியன் கன்சிஸ்ட் ஆஃப் 27 மெம்பர்ஸ் கண்ட்ரீஸ். Each member country should ratify this deal first, and then total Europe's parliament must ratify this deal. ஓகேவா? அப்பதான் இது இமிடியேட்டா இம்போஸ் ஆகும். ஓகேவா? அந்த ரெண்டு குரூஷியல் பிளேஸ் இருக்கு. எக்ஸாம்பிளா இதுக்கு முன்னாடி மெர்கர்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல், எக்ஸாம்பிள் எடுத்து போகணும் அப்படின்னா யூரோப்பியன் யூனியன் மெர்கர்சர் டீல். இந்த மெர்கர்சர் அப்படிங்கிறது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அர்ஜென்டினா, சைலு, பிரேசில், இந்த நாடுகளை கொண்ட ஒரு கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்போட டீல் இத மாதிரி யூரோப்பியன் யூனியன் வந்து ஆக்சுவலா பாஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் இட் இஸ் சப்போஸ் டு பாஸ் இன் 27 மெம்பர் கண்ட்ரிஸ் பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகணும். ஸோ தே டிட் பாஸ்ட். அப்போ இந்த டீல் வந்து நலிஃபை ஆயிடுச்சு. லைக் தட் இஃப் this India and European Union trade deal is has not passed in any of the parliament na, European parliament na, it will be get nullified. Okay va? Idu therijirukanum. And then next news,
In Supreme Court, Election Commission of India defends SIR, says voter registration is qualified right. ஓகேவா, ப்ரொலாங்கடா இப்போ நடக்கிற இஷ்யூ என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த எலக்டோரல் ரோல் அப்டேட்டை பத்தி தான். ஒவ்வொரு டைமும் வாதமும் பிரதிவாதமும் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. அப்படி நேர்த்தி விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் கிட்ட எலெக்ஷன் கமிஷன் சொன்ன ஒரு டேர்ம் என்னன்னா, இட்ஸ் அ குவாலிஃபைட் ரைட். இது ரைட் டு vote is a qualified right. So we have to understand about the term qualified right. அப்போ qualified rightனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், absolute rightனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், legal rightனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் டிஃபரன்ஸ் பார்க்கலாம். What is qualified right? Qualified rightனா இட்ஸ் a fundamental right. ஆனா அந்த fundamental right நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னா you should குவாலிஃபை சம்திங். அப்ப நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணாதான் நீங்க அந்த ரைட்டை என்ஜாய் பண்ண முடியும்னு அர்த்தம். ஓகேவா, அப்போ இட்ஸ் நாட் அப்சல்யூட். எல்லாருக்கும் அந்த அப்சல்யூட் இல்ல. இப்போ இந்த ரைட் டு vote அப்படிங்கறத குவாலிஃபைட் ரைட் ஏன் சொல்றாங்கன்னா, a person should qualify as citizen of India above the 18 years age. இப்போ இதெல்லாம் குவாலிஃபை பண்ணாதான் he can enjoy the rights. அப்போ அதுதான் குவாலிஃபைட் ரைட்ஸ். ஓகேவா, அதுதான் குவாலிஃபைட். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். And it is not absolute. Yeah, ama. If at all he is not a citizen of India, na, he cannot exercise the right to vote. Okay, va? Appa absolute illa. Ana India la ஒரு சில rights absolute. Explain பண்றேன். And then public interest. அப்போ restriction. So அப்போ அந்த qualified அப்படின்னு சொல்றது அந்த குவாலிஃபிகேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த குவாலிஃபிகேஷன் வந்து லீகலா ஃபிக்ஸ் பண்ணலாம், பப்ளிக் ஆர்டரை மெயின்டைன் பண்றது ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒன் கேன் என்ஜாய் த ரைட் ஆஃப் ரைட் டு வோட். ஓகேவா, அப்போ அந்த குவாலிஃபைடு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு என்னன்னா கண்டினியூஸ் ரெக்வயர்மெண்ட். சீனியர் கண்டினியூஸ் ரெக்வயர்மெண்ட்னா ஒன் ஷுட் அப்டேட் ஹிம்செல்ஃப் ஆர் ரெக்வயர்ட் டு கான்டெம்ப்ளேட் வித் த ஆக்சுவல் லாஸ். அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்லிமெண்ட்ல ஒரு லா பாஸ் பண்றாங்க ஹைபோதெட்டிக்கலி. அந்த லா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது, இப்போ ரைட் டு வோட் நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பாஸ் அன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த லா ஒரு குவாலிஃபைங் நேச்சர்ல இருக்கு. அப்போ ஒன்ஸ் அந்த லா படி அதை நீ எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் ஓட்டு. அப்போ கண்டினியூஸ் ரெக்வயர்மெண்ட். அப்போ இந்த மாதிரி ஹடில்ஸை நீங்க கிராஸ் பண்ணி வந்தாதான் ஓட் போட முடியும் இல்லையா. இப்போ சிட்டிசனா இருக்கணும், அபோவ் 18 இயர்ஸ் ஏஜா இருக்கணும், சவுண்ட் அண்ட் மைண்டா இருக்கணும், இதெல்லாம் குவாலிஃபை பண்றதுக்கு. ஸோ as like that கண்டினியூஸ் ரெக்வயர்மெண்ட்டை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் யூ கேன் என்ஜாய் த ரைட். அண்ட் தென் கொலெட்ரல் பெனிஃபிட்ஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி எஸ்ஐஆர் அப்டேட்னால பியூரிஃபை ஆயிருக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் பீகார்ல என்ன இருக்கு, ஒரு ஆக்சுவலா நம்பர் ஆஃப் ஓட்டர்ஸ் ஹஸ் பீன் டெலிட்டட் அதிகம் இங்க பீகார்ல, ஆனா கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகல. ஏன்னா அங்க டெலிட்டட் ஓட்டர்ஸ் வந்து கரெக்டான ஓட்டர்ஸ் தான் டெலிட் ஆயிருக்கு, அதாவது டெலிட் ஆக்கப்பட வேண்டிய ஓட்டர்ஸ் தான் டெலிட் ஆயிருக்காங்க. ஸோ அதை எடுத்து கட்டுறாங்க. அண்ட் தென் பீகார்ல அந்த பாருங்க அந்த எக்ஸாம்பிள், நாட் ஈவன் ஒன் கம்ப்ளைண்ட் ஆஃப் லேப்ஸ் இன் பீகார்ல ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் ஆகல, அப்போ பியூரிஃபை ஆகிட்டே இருக்கு. அப்ப இது கொலெட்ரல் பெனிஃபிட் சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள பெனிஃபிட்ஸா இதெல்லாம் வந்து சேர்ந்துன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அட்வொகேட் ஏகல்வியா தேவியதி இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் டிட் நாட் மேக் எனி பேராமீட்டர்ஸ் டு யூஸ் த ரைட் டு வோட். எந்த ஒரு பேராமீட்டர்ஸும் எலெக்ஷன் கமிஷன் பிக்ஸ் பண்ணல. ஆனா ஆர்டிகல் 326 அண்ட் செக்ஷன் 16(9) ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆல்ரெடி ஸ்டாட்யூட் பேஸ்ல இருக்கிற ஆக்ட்ல இருக்கிற ப்ரொவிஷனை தான் என்போர்ஸ் பண்றாங்கன்னு சொல்லி வாதத்தை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் நியூஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். இப்போ குவாலிஃபைட் ரைட்ஸுக்கு ரைட் டு ஓட் வந்து ரைட் டு ஓட் ஒரு குவாலிஃபைட் ரைட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி அப்சல்யூட் ரைட்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள்னா ரைட் அகைன்ஸ்ட் untouchability. So untouchability against அப்படின்னா அந்த பர்சன் சிட்டிசனோ இல்லையோ, ஏஜ் எந்த ஏஜ் லேட்ச்ல இருந்தாலும் சரிதான், he has to be given this right against untouchability அப்படிங்கிற
ரைட்ஸை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒன் ஷுட் ப்ரொவைட், கவர்மெண்ட் ஷுட் ப்ரொவைட் டு பர்சன். ஓகேவா? வித்தியாசம் புரியுதா? ரைட் டு ஓட்டு வந்து குவாலிஃபைட் ரைட்டு, ரைட் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டிங்கிறது அப்சல்யூட் ரைட். லீகல் ரைட் அப்படின்னா நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து லீகல் ரைட். லீகல் ரைட்னா ஒரு ஸ்டாட்யூட், ஒரு ஆக்ட் மூலமா டிரைவ் பண்ண ஒரு ரைட்டா இருக்கும், அதுதான் வந்து லீகல் ரைட். எக்ஸாம்பிள், இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ட் படி ஒரு பர்சன், இஃப் அட் ஆல் a person has to conduct in லோக்சபா எலெக்ஷன் அப்படின்னா, ஒரு லோக்சபா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னா எந்த மாநிலத்து வந்து ஒரு இடத்துல நிக்கலாம். இப்போ சப்போஸ் பிலாங்ஸ் டு தமிழ்நாடுனா he can contest in மத்திய பிரதேஷ் எனி ஆஃப் த கான்ஸ்டிடுவன்சி. இது லோக்சபாக்கு இருக்கிற ஒரு ரூல்ஸ். ஓகேவா? ஆனா ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு he should be the member of that ward. ஓகேவா? அப்போ இந்த லா எல்லாம் மெயின்டைன் பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட்ல இருந்து எடுக்கப்படலாம். அப்ப இந்த லாலாம் வந்து லீகல் ரைட், குவாலிஃபைட் ரைட், அப்சல்யூட் ரைட், லீகல் ரைட். இந்த வித்தியாசம் புரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a first private tech staff to be deployed in 2027 digital census to speed up the data release. ஓகேவா? இப்போ நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி 2027 நடக்க போறது ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் அண்ட் காஸ்ட் சென்சஸ். சோ அந்த டிஜிட்டல் அப்படின்னக்குள்ள மேன் பவர் வித் டெக்னிக்கல் அட்வான்டேஜஸ் நீடட் டு பி டெப்ளாய்ட். ஓகேவா? அப்போ அந்த டெப்ளாய்மெண்ட்டுக்கு அவுட் சோர்சிங் தர்றாங்க ஃபர்ஸ்ட் டைம். அவுட் சோர்சிங்னா சம் பிரைவேட்டை உள்ள எடுக்கலாம், அந்த பிரைவேட் மூலமா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எடுக்கலாம். ரெண்டு விதமா கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க, ரெண்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனோட ரெண்டு விதமா எடுக்கிறாங்க. ஸோ அது நியூஸ். நம்ம சென்சஸ் அடுத்த வருஷம் வரப்போகுது இல்லையா, அதெல்லாம் கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கணும். ஸோ ஹிஸ்டாரிக் ஃபர்ஸ்ட் பிரைவேட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். ஹிஸ்டாரிக்கலாவே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிரைவேட்டோட ஹெல்ப்போட ஒரு சென்சஸ் நடக்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 31 lakh கவர்மெண்ட் எனுமரேட்ஸ் மோஸ்ட்லி டீச்சர்ஸ் அண்ட் சர்வேயிங் ஈச் டீச்சர். ஆக்சுவலா என்ன டேட்டா அப்படின்னா rough calculation. If at all the government, central government wants to conduct a census na, it requires almost 31 lakh government employees, that is teachers and other associates, to conduct the census successfully. Okay va? Almost ஒரு teachers or ஒரு servant has to conduct 750 to 800 members கன்சல்ட் பண்ணி அவங்க ஃபார்ம்ஸை எடுத்துக்கணும். ஓகேவா? இது ஒரு ஆக்சுவல் ப்ராசஸோட ஒரு ரஃப் இது. ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் வந்து மேக்ஸிமம் 18 month கான்ட்ராக்ட். ஸோ இப்போ இந்த டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் எடுக்க போறாங்க இல்லையா, கான்ட்ராக்ட் வந்து 18th month. ஆனா அந்த 18 monthக்கும் இந்த சென்சஸ் டீம்ல ஒர்க் பண்ற வரைக்கும் தே ஆர் கவர்மெண்ட் லெவல்ஸ். ஆஃப்டர் தட் அவங்களோட ஒர்க் வேணுமா இல்லையாங்கிறத கவர்மெண்ட் முடிவு பண்ணும். ஓகேவா? ஸ்டாஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் கம்போசிஷன். ஸ்டாஃப் எடுக்க போறாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் 4 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் 2 மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் டெப்ளாய்ட். டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல 2 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ஸ் அண்ட் 1 மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் பர் டிஸ்ட்ரிக்ட். தாசில் லெவல்ல ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அண்ட் ஈச் தாசில் ஃபார் கிரவுண்ட் சப்போர்ட். ஓகேவா? இதுதான் ஸ்டேட் ஹைரார்கி. ஒரு ஸ்டேட்ல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், யூனியன் கவர்மெண்ட் ஹாஸ் த பவர் டு கண்டக்ட் சென்சஸ். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் மஸ்ட் கோஆர்டினேட் வித் சென்டர். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இந்த ஸ்டாஃப் ரெக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஓகேவா? ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து கோஆர்டினேட் பண்ணி தான் இந்த சென்சஸ் நடத்த முடியும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ். மேக்ஸ் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸுக்கு சேலரி மந்த்லி 25,000, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு மந்த்லி 18,000. ஹையரிங் த்ரூ அவுட் சோர்சிங் ஏஜென்சி ஒன்லி. அவுட் சோர்சிங் ஏஜென்ட்ஸ். ஸோ ஏஜென்ட்ஸை வச்சு அவங்க வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்ல ஸ்ட்ரெயிட்டா உள்ள வாக்கின் பண்றாங்களா தெரியல. ஸோ அந்த மாதிரி கண்டக்ட் பண்ணி bunch of staffs ரெக்ரூட் பண்ணி they will be deployed in the census activities. இதுதான் நியூஸ். Legal framework. So central government is conducting census. Behind that there should be a legal framework to conduct that election. ஓகேவா? அப்ப அந்த லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி. ஆர்டிகல் 246
segregated the powers between central, state and concurrent list. Central list na union government மட்டும் law make பண்ணுவாங்க, state list na state government மட்டும், concurrent list na both government can make law, but central government overrides the state government law. இது புரிஞ்சிருக்கணும். அப்போ சென்சஸ் அப்படிங்கிறது யூனியன் கவர்மெண்ட் யூனியன் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ யூனியன் கவர்மெண்ட் மஸ்ட் டேக் சென்சஸ். ஓகேவா? அண்டர் சென்சஸ் ஆக்ட் 1948 லீகல் அத்தாரிட்டி அந்த 1948ல ஸோ கொடுத்துருக்காங்க. அந்த 1948ல ஒரு அந்த ஆக்ட்ல அத்தாரிட்டி அப்பாயின்மெண்ட் எந்த கொஷின்ஸ் which has been asked during the census இது எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதுல சென்சஸ் ஆக்ட் 1948ல எந்த மெத்தடாலஜில என்ன கொஷின்ஸ்ல என்ன அத்தாரிட்டியில நம்ம அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற டீடைல்ஸ் ஃபுல்லா அந்த சென்சஸ் ஆக்ட்ல இருக்கும். இன்னும் சொல்ல போனா இதுல ஆக்ட்ல இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து லீகல் ரைட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஆக்ட்ல இருந்து வருது இல்லையா, இது லீகல் ரைட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சென்சஸ் ரூல், ஆபரேஷனல் கைட்லைன்ஸ், செஷன் ரூல் 1990ல வந்து ஆபரேஷன் கைட்லைன்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் த சென்சஸ், மேண்டேட்டரி கொஷின்ஸ் டு ஆஸ்க் டியூரிங் த சென்சஸ். இதெல்லாம் வந்து ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்க ஒரு ப்ரொவிஷன் சென்சஸ் ஆக்ட் 1948 அண்ட் சென்சஸ் ரூல் 1990. இவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் பேக்கிங் த சென்சஸ் which is going to be conducted in 2027. Okay, but data protection, census data, we are giving assurance to the citizen their data will be secured. Okay, private players go illa matha departments go will not give the data அப்படினு சொல்லி சொல்றோம். அது மட்டும் இல்லாம if a person is neglecting to give the data அப்படினா அது offense தான். So அந்த offense-க்கு imprisonment இல்ல but fine உண்டு. So every citizen must cooperate to conduct the census. Next news. India and European Union expand strategic ties to include nuclear energy cooperation under Euratom Pact. அப்படின்னா யூரோப்பியன் யூனியன்ல அட்டாமிக் எனர்ஜி எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்கன்ற சொல்ற ஒரு சில கைட்லைன்ஸ். இப்போ இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ட்ரேட் டீல் சைன் பண்ணியாச்சு. அப்போ இதன் மூலமாக இந்த யூராட்டம் பேக்ட் இருக்கு இல்லையா, இதுல அட்டாமிக் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றது, அதுல இருந்து நம்மளால ஏதாச்சும் அக்வயர் பண்ணிக்க முடியுமா? சப்போஸ் ரா மெட்டீரியலா இருக்கலாம், இல்ல டெக்னாலஜியா இருக்கலாம், இல்ல எக்ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், என்ன எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் நியூஸ். ஸோ வி ஹேவ் டு ஸ்டடி அபவுட் த யூராட்டம் பேக்ட். ஓகேவா? கீ ஏரியாஸ் ஆஃப் அந்த பேக்ட்ல சொல்லியிருக்குது. ஃபர்ஸ்ட் கீ ஏரியாஸ் ஆஃப் நியூக்ளியர் கோஆபரேஷன். என்ன மாதிரியான கோஆபரேஷன்? ஃபர்ஸ்ட் ரிசர்ச், நியூக்ளியர் சயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு R&D. ஸோ நியூக்ளியர் சயின்ஸ் இன்னும் இன்டென்சிஃபைடா இன்னும் ரிசர்ச் பண்ணணும். தட் டேட்டா ஷுட் பி safeguarded and utilized for the peace purpose. ஓகேவா? and then nuclear security, strengthening the safeguards and security standards. nuclear security அப்படின்னா ரேடியேஷன் ஓவர் ஸ்பில் ஆகிறது, சப்போஸ் அன்ஐடென்டிஃபைடு பிளாக்ஸ் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் செக்யூரிட்டி ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த நியூக்ளியர் செக்யூரிட்டி. நான் பவர் அப்ளிகேஷன், ரேடியோ பார்மாசிட்டிகல்ஸ். ஸோ இப்போ இந்த நியூக்ளியர் எனர்ஜியை வெறும் பவர் சோர்ஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணாம ஃபார்மா, மெடிக்கல், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஃபீல்டுல எப்படி டெப்ளாய் பண்ணலாங்கிறதையும் இந்த நியூக்ளியர் கோஆபரேஷன்ல உள்ள ஒரு ப்ரொவிஷன். ஓகேவா? ITER அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நியூக்ளியர் ரியாக்டரை ரன் பண்ணி பார்த்து வேரியஸ் ஆங்கிள் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இன்டர்நேஷனல் கான்ட்ரிபியூஷன் ஃபார் தட் ITER வந்து எப்பயுமே உண்டு. ஸோ அதுல வர்ற நாலேஜ் அண்ட் பவர் ஷேரிங்க அது ஃபெசிலிட்டைஸ் பண்ணும் அந்த ITER. ஓகேவா? இது எல்லாத்தையும் சப்ஸ்டியூம் பண்ணதுதான் இப்ப அந்த யூராட்டம் பேக்ட். அண்டர்ஸ்டாண்டிங் த யூராட்டம். ஓகேவா? எஸ்டாப்ளிஷ்டு 1957. ஓகே, ஃபோர்ஸ் வந்து 1958ல இருந்து இருக்கு. எஸ்டாப்ளிஷ் ஃபங்க்ஷன்ஸ், எஸ்டாப்ளிஷ் யூனிஃபார்ம் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஃபண்ட்ஸ் நியூக்ளியர் ரிசர்ச் இன்க்ளூடிங் ITER. ITER நான் சொல்லியிருக்கேன். அந்த ITERக்கு ஃபண்டிங் இந்த யூரோட்டம்ல இருந்து போகும். ஓகேவா? ரிசர்ச் ப்ரொமோஷன், சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ், செக்யூர் சப்ளை எல்லாமே உள்ள இன்க்ளூட். இந்த இடத்துல CBAM பத்தி நம்ம படிக்கணும். ஏன்னா எனர்ஜி, டாரிஃப் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது தான் இந்த CBAM. ஓகேவா? என்ன விஷயம் அப்படின்னா கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம். இப்போ இந்தியாவில இருந்து யூரோப்புக்கு ஒரு சில ப்ராடக்ட்ஸ் சேல் ஆக போகுது, போக போகுது, டிரான்ஸ்பர் ஆக போகுது. இப்போ இந்த CBAM அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா
ஒரு கண்ட்ரி டேரிஃப் மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து வர்ற ஒரு பொருள் மேல வேறு விதமா வந்து வரி விதிக்க முடியும். ஓகேவா? அது என்ன வேறு விதம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டீல், ஒரு டன் ஸ்டீல் வருது அப்படின்னா, இந்த ஸ்டீல் வில் பி மேட் பை பர்னிங் கோல். இந்த கோலை அந்த அயன் ஓரை எடுத்து அயன் கூட அயன் ஓர்ல இருந்து டின்னு மிக்ஸ் ஆகுது, அது ஸ்டீல் ஆகுது. ஸோ திஸ் ப்ராசஸ் வில் கான்ட்ரிபியூட் கார்பன் மோனாக்சைடு டு த அட்மாஸ்பியர். அப்போ அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ற மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இந்த ஸ்டீல். If at all we are exporting steel to European Union countries na, they will not apply tariff போட மாட்டாங்க. ஆனா இந்த CBAM கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் will contaminate the air அப்படின்னு contaminate the air and pollute the environment ன்னு சொல்லிட்டு they will apply some of taxes on that. ஓகேவா? அதுதான் இந்த CBAM. இப்போ இந்தியா வந்து மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோஸ்ட் ஃபேவர்ட் நேஷன் இந்த ப்ரிவிலேஜ்லயும் நம்ம சைன் வாங்கிட்டோம். யார் கூட? யூரோப்பியன் யூனியன் கூட. என்ன மீனிங் அப்படின்னா, இஃப் அட் ஆல் யூரோப்பியன் யூனியன் இஸ் ப்ரொவைடிங் சம் அசிஸ்டன்ஸ் டு எனி அதர் கண்ட்ரி, வேற எந்த கண்ட்ரியா கூட இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம், சவுத் அமெரிக்காவா இருக்கலாம், யாரு கூட வேணா இருக்கலாம், அவங்களோட இந்த CBAM பொறுத்த மட்டும் ஏதோ போட மாட்டேன். சப்போஸ் இப்போ ஸ்டீல் வந்து சைனாவில இருந்து யூரோப்பியன் யூனியன் வந்திருக்கு, அந்த யூரோப்பியன் யூனியன்ல CBAM படி சம் ஆஃப் த அமௌண்ட் நாங்க போட மாட்டோம், we will apply zero to that அந்த ஸ்டீல் ப்ராடக்ட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் அப்ளை டு இந்தியன் ப்ராடக்ட் ஆல்சோ. அதுதான் மோஸ்ட் ஃபேவர் நேஷன். புரியுதா? ஸோ நம்ம இதையும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்போ யூரோப்பியன் யூனியன் கூட ஃப்ரீ ட்ரேட் டீல் மட்டும் இல்லாம CBAM ட்ரேட்ல மோஸ்ட் ஃபேவர் நேஷன் அப்படிங்கிறதையும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது மேஜரா ஒரு மிகப்பெரிய விஷயம். Mark question. The India-European Union free trade agreement is expected to be a game changer for bilateral trade. ஓகேவா? கேம் சேஞ்சர் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, மேஜரா யூஎஸ் மட்டுமே சார்ந்து இல்லாம அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல நம்ம வேற நாடையும் சேர்ந்து போறோம். அப்போ டைவர்சிஃபையா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் எக்கானமி வில் பி ஸ்டெபிலைஸ். அப்போ இது ஒரு கேம் சேஞ்சர் தான். அனலைஸ் இட்ஸ் பொட்டன்ஷியல் இம்பாக்ட் ஆன் இந்தியன்ஸ் எக்ஸ்போர்ட். அப்போ இந்தியன் எக்ஸ்போர்ட்ல அதிகப்படியா அந்த லெதர் இதெல்லாம் ஆகும் இல்லையா, அதை சொல்லணும். And then domestic industry and overall economic growth. ஃபாரெக்ஸ்ல இருந்து நம்மளோட ப்ராடக்ட் வெளியே போகிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எழுதலாம். ஓகேவா? ஸோ 150 வேர்ட்ஸ்ல 2 பேஜஸ்ல கவர் பண்ணி எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். ஓகேவா? தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா